படத்தில் ஒரு சீன் கூட போர் அடிக்கல, பக்கவாக இருக்குது. ஃபேமிலி ஸ்டோரி தான், எல்லாமே நல்லா இருக்கு. அதான் என்னதான் நம்ம இது இங்கே விட்டு வெளிநாட்டு போனாலும் நம்மளோட பாரம்பரியத்தை பார்க்கணும். அது எல்லாமே ஃபேமிலியோட பார்க்கணும், நல்லா இருக்கு. ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், ஃபேமிலி எல்லாமே வந்து நல்லா பார்க்கலாம். ஒரு ஹீரோயிசமா போய் பூந்து அடிப்பாங்கல்ல ஒரு பேரை, அந்த ட்ரெண்டை இவர் மாத்துறாரு இந்த படத்துல. அருண் விஜய் சூப்பரா இருக்காரு அவருக்கு, ஆனா வில்லன் கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேருமே ரசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஹிந்தி ஹீரோயின் வந்து அந்த ஷாலினி வந்து டப்பிங் வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகல. விக்ரமன் ஆக்சுவலி நம்ம சொல்லவே தேவையில்லை, இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பேர் கொடுத்துருக்காங்க தனுஷ்க்கு. சேம் இதே மூவி, இந்த மூவில அந்த பேர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. மியூசிக் செம்மையா இருக்கு, எல்லாமே ஆக்ட் ஆயிருக்கு மூவியோட. அதே படம் ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸ் நிறைய இருந்தது. அருண் விஜய் சார் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு நினைக்கலாம். அவர் வந்து அவருக்கு ஏற்ற ஒரு ஸ்டோரி எடுத்துருக்காரு. அதுக்கான ஒரு வேலையை வந்து தனுஷ் சார் ஆஸ் ஏ டைரக்டரா வந்து அந்த ஒர்க்கை வந்து அருண் கிட்ட இருந்து அழகா வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சைக்கோஸ் வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருப்பாங்க. ஒரு சின்ன சண்டையா தான் இருக்கும், ஈகோ எப்படி கிளாஷ் ஆகும், மேல்தட்டத்துல இருக்கவங்க ஈகோ வந்து கிளாஷ் பண்ணணும், அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதுக்கு அருண் சார் வந்து கரெக்டா இருப்பாரு. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது ரொம்ப படத்துல? எல்லாமே பிடிச்சது. தனுஷ் சார் டைரக்ஷன் எப்படி நல்லா இருக்குது. ராயனோட இதில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. பவர் பாயிண்ட் அளவுக்கு இருக்கா? பவர் பண்ணிட்டு சூப்பராக இருக்கு. அதுவும் கவர் பண்ணிச்சு, இதுவும் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த இட்லி வந்து குடும்பத்துக்கான இட்லி, குடும்பங்கள் கொண்டாடும் இட்லி. இந்த வெளிநாட்டுல இருக்கானுங்க பாரு, மாப்பிள்ளையே பேசுவானுங்களா, அவனுக்கு எல்லாம் ஆப்பு வச்சுட்டாரு, பாசத்து வழியா ஆப்பு வச்சுட்டாரு தனுசு. ஓகேவா? இன்னைக்கு இருக்கிற போலீஸ்காரங்களை விட நமக்கு இன்னைக்கு விவேகமான போலீஸ்காரனா எங்க அண்ணன் பார்த்தி பண்ண சூப்பரா பண்ணிருக்கேன். அண்ணே, எல்லா போலீஸ்காரனும் உங்களை மாதிரி விவேகமான போலீஸ்காரனா மாறணும்னு, இந்த தமிழகம் காப்பாற்றப்படணும்னு. நல்லா இருக்குன்னு, இந்த தமிழ் சினிமாவும் காப்பாற்றப்படணும்னு. தனுஷ் சாருக்காக சூப்பரா பார்க்கலாம், 2 தடவை 3 தடவை பார்க்கலாம். முன்னாடி படத்தை விட இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவருடைய ஸ்டைலு எல்லாமே. ஆனா கொஞ்சம் ரஜினி சாரோடைய சாயல் வருது. சாய்ஸ் நான் ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன். அந்த படத்துக்கு அப்புறம் சார் இவங்களோட இணைஞ்சது ரொம்ப கனெக்ட் ஆயிருக்காங்க. அவங்க 2 பேர் மேட்ச் ஈச் அதர் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஒரு நேட்டிவிட்டியா ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு எப்படி இருக்கும், அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கும், அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றத அவங்க நடக்கும்போது கூட அவங்க கையை அப்படி வச்சுட்டு நடப்பாங்க. அது எல்லாமே எங்க அம்மா ஒரு சில நேரத்துல நடக்கும்போது இப்படி நடப்பாங்க. அது எல்லாமே அவங்க எப்படி நோட்டீஸ் பண்ணி இதை ஆக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்ப நேட்டிவா, ரொம்ப எப்படி சொல்ற கிராமத்து பொண்ணா வாழ்ந்துருக்காங்க. நாயனை விட இந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் ஆகும். அந்த அளவுக்கு வெளிநாட்டுக்கு போய் ஒரு எம்பையர் ரோட்ல வேலை செஞ்சுட்டு திரும்பி வரப்ப அப்பா செத்துறாரு. இதுதான் கதை. வெளிநாட்டுக்கு போய் அம்மா அப்பாவுக்கு பணம் சேர்க்கிறேன்னு சொல்லி வந்தீங்கன்னா திரும்பி வந்து பார்த்தா உன் இமோஷனல், உன்னோட பாசம், நேசம், உன் அன்பு இருக்காதுன்றதை எடுத்து அழகா சொல்லியிருக்காரு. படத்துலேயே அதான் ஃபுல்லாக கதையாக சாங்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க, ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. அருண் விஜய் சொல்லி விக்ரமன்லாம் செட் ஆகிட்டாங்க. அந்த வில்லேஜ் தனுஷும் சரி செட் ஆகிட்டாங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம், சின்ன பசங்க கூட பார்க்கலாம். இப்போ இதே படம் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. படம் ஸ்லோவாக இல்லை, படம் கரெக்டாக போயிடுவாரு. ஒரு சீன் தேவையான சீனை கட் பண்ணிடுவாரு. சீன் ஸ்லோவாக ராஜ்கிரேஷன் அவர் தான் மெயினாக இருக்காரு. அவர் தான் கதை சொல்லுவாங்க. அவரோட கதையை லிங்க் பண்ணுறது படம் எல்லாம் சாங்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, என்ஜாய் பண்ணலாம், பார்க்கலாம். என்ஜாய் மீட் வந்து அதுதான் செமையா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. சாங் இல்லையோ அப்படின்னு ஒரு ஆஃப்டர்நூன் இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்க சாங்கே இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா ஆஃப்டர் இன்டர்வல் வந்து அந்த சாங் வந்து ஒரு பூஸ்டப் கொடுத்துருச்சு எல்லாருக்கும். நான் அழுதேன். பவர் பாண்டி மேபி இது கம்பேர் பண்ண முடியாதுல்ல, எல்லாமே ஒரு ஜோன். இந்த ஜோன் நல்லா இருக்கு. ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படம், எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு.